அன்பான நேயர்களே, நாம் அண்டத்தைலம் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்திற்கான தைலம் இப்பொழுது தயாரிக்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருட்கள் கூட்டுப் பொருட்கள், காம்போ மெடிசன் என்று சொல்லக்கூடிய 4 பொருட்கள். சித்தர்கள் கூற்றுப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலே, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலே என்கிற கூற்றுப்படி கரு இருந்தால் அனைத்துமே சாதிக்கலாம். அந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய கருவை கொண்டு நாம் ஒரு மருத்துவத்தை செய்ய போகிறோம். அதற்காக சித்தர்கள் வைத்த பெயர்தான் கோழி முட்டை என்று சொல்லக்கூடிய கரு. அன்பான நேயர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான இதன் பெயர் நாட்டுக்கோழி முட்டை. இப்பொழுது பல்வேறு வகையான மருத்துவத்திற்கு நாம் கலப்பின கோழி முட்டைகளை பயன்படுத்தி வருகின்றனர். முற்றிலும் தவறு, கண்டிக்கத்தக்கது. ஆகையால் சித்த மருத்துவர்கள் தயவு செய்து அதன் முட்டையை பயன்படுத்தாதமாறு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், அதன் மருத்துவத்தால் நமக்கு பலன் ஏற்படாது, தீங்குதான் ஏற்படும். ஆகையால் சித்தர்கள் புத்தகத்தை நன்றாக ஆராய்ந்து அவர்கள் கூற்றுப்படி மருத்துவத்தை செய்தால் சிறந்த மருத்துவராக பெயர் பெறலாம். ஆகையால் நாட்டுக்கோழி முட்டையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதன் பெயர் நாட்டுக்கோழி முட்டை. இப்பொழுது வளரும் பெண்களுக்கு கலப்பின கோழி கறிகளை உணவாக தருகிறார்கள். அதனால் பக்க விளைவுகள் மற்றும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதிசீக்கிரமாக பெண்கள் பூப்படைந்து விடுவார்கள். சீக்கிரமாக அவர்கள் பெரியவர்களாகிவிட்டால் உடலெங்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மாற்றம் ஏற்பட்டு வளர்ச்சிதை மாற்றங்கள் அசிங்கமாக இருக்கும். பார்ப்பதற்கே ஒரு அருவருப்பு தோன்றும். ஆகையால் கண்டிப்பாக கோழிக்கறியை, குறிப்பாக கலப்பின கோழிக்கறியை உண்ணாமல் இருப்பது நலம் தரும். அடுத்ததாக, உயிர்ச்சத்து இல்லாத அந்த கோழி முட்டையை நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் நமது உடலில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் குறைந்து கொண்டே வரும். 100% விரும்பி உண்பவர்கள் நாட்டுக்கோழி கறியும் நாட்டுக்கோழி முட்டையும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் மருத்துவத்திற்கு எடுத்துக்கொண்டது நாட்டுக்கோழி முட்டை. அதாவது கிராமத்தில் சின்னன் சிறுசாக இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை இயற்கையான முறையில் கருத்தரித்து அதன் முடையில் இருந்து நமக்கு தயாரிக்கப்பட்ட முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டை. இளம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கோழி முட்டையை சித்தர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்த சொல்கின்றனர். ஒரு சிலர், ஐயா, சித்த வைத்தியத்தில் அசைவம் சேர்க்கலாமா என்று கேட்கலாம். சித்தர்கள் கூற்றுப்படி என்னவென்றால், மனித உயிரை விட மற்றவைகள் சிறந்தது அல்ல. ஆகையால் நாட்டுக்கோழி முட்டையை தாராளமாக பயன்படுத்தலாம் என்று சித்தர்களே கூறியுள்ளனர். அந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்டது நாட்டுக்கோழி முட்டை. இதிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக, சுமார் 100 கிராம் அளவிற்கு மேல் தோல் நீக்கி நன்றாக இடித்து சாறு எடுத்து வைத்துள்ளோம். பூண்டு சாறு. பூண்டு மிக சிறந்த கிருமி நாசினி. இதை பயன்படுத்தாத சித்தர்களே இல்லை எனலாம். பூண்டு துவையல், பூண்டு லேகியம், பூண்டு பல்வேறு வகையான மருத்துவங்களுக்கு பயன்படுகின்றன. பூண்டு மனித உடலை வளர்த்து உடலெங்கும் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதால் நாம் பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக, வேம்பு தைலம், அதாவது வேப்ப எண்ணெய் என்று கூறுவார்கள். 100 வருடம் சென்ற மரத்திலிருந்து விதையை சேகரித்து நாம் அதிலிருந்து செக்கின் மூலம் பிழிந்து எடுக்கப்பட்ட வேப்ப எண்ணெய். இதை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், வேம்பு சாதாரணமாக பயன்படுத்தினாலே மருத்துவம். நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய அமிர்தம், அதாவது கசப்பு நீங்கி அமிர்தமாக மாறிவிடும். அமிர்தம் என்றால் தேவாமிர்தம். தேவாமிர்தம் என்றால் மரணமே வராது என்று பொருள். அந்த அமிர்தமாக மாறிய மரத்திலிருந்து விதையை எடுத்துக்கொண்ட வேப்ப எண்ணெய்க்கு அதீத பலம். உடலெங்கும் இருக்கக்கூடிய நோய் வீக்கத்தை தணிக்கும், கிருமிகளை சாகடிக்கும், அங்கு இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நசித்து வெளியேற்றும் என்பதால் நாம் வேப்ப எண்ணெயும் 100 மில்லி அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக, பெருங்காயத்தூள் 20 கிராம். பெருங்காயத்தூள் வயிற்று உப்பசம், மகோதரம், ஜலோதரம் என்று சொல்லக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய விஷத்தை வெளியேற்றி வயிற்று உப்பசத்தை படிப்படியாக குறைக்கும் என்பதால்